வணக்கம் நேயர்களே, எங்களது லக்ஸ் கஃபே சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போதான் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ் ஃபினான்சியல் இயர் 2020-2021, அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2021-2022, இந்த வருஷத்துக்குண்டான ஸ்லாப் ரேட்டை பார்க்கலாம். இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் 1 ஏப்ரல் 2020 31 மார்ச் 2021 இந்த காலம் வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும். நம்ம இந்தியன் டாக்ஸேஷன்ல இதுவரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்லாப் ரேட் மட்டும்தான் அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. ஆனா இந்த பினான்சியல் இயர் 2020-2021 2 வகையான ஸ்லாப் ரேட்டை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதுல டாக்ஸ் பேயர் ஐடி ஃபைல் பண்ணும்போது 2ல எந்த ஆப்ஷன் சொல்லி அவங்க சூஸ் பண்ணணும். இதுக்குண்டான செக்ஷன் 115 VAC. அது என்ன 2 வகையான டாக்ஸ் கால்குலேஷன் கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் கால்குலேஷன், அதாவது பினான்சியல் இயர் 2019-20க்கு எந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் அப்ளிகபிளோ அதைவே அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ரெண்டாவது நியூ டாக்ஸ் கால்குலேஷன், இந்த பட்ஜெட்ல அறிவிச்ச எந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் அப்ளிகபிளோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 வகையான கால்குலேஷன் இருக்கிறதுனால டாக்ஸ் பேயர் அவரு ஓல்டு ரெஜிம்ல என்ன டாக்ஸ் கால்குலேஷன் இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நியூ டாக்ஸ் ரெஜிம்ல என்ன கால்குலேஷன் இருக்கோ அதையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த 2ல எது அவங்களுக்கு பெனிஃபிஷியலோ அந்த ஆப்ஷனை அவங்க சூஸ் பண்ணி டாக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசா அறிமுகப்படுத்தப்பட்ட டாக்ஸ் ரெஜிம்ல ஏஜ் டிஃபரன்சியேஷன் இருக்கானா? இல்ல. இது எல்லா குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கும் அப்ளிகபிள். அதே மாதிரி மேல் ஃபீமேல் டிஃபரன்சியேஷன் இல்ல, எல்லாத்துக்குமே இந்த ஸ்லாப் ரேட் அப்ளிகபிள் ஆகும். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் ஏஜ் கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கு. அதுல இண்டிவிஜுவல்ஸ், அதாவது பிலோ 60 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன், 60 வயசுக்கு மேலையும் 80 வயசுக்கு கீழையும் இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா சூப்பர் சீனியர் சிட்டிசன், 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் இந்த கேட்டகரி கீழே வருவாங்க. ஒரு டாக்ஸ் பேயர் டாக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி எந்த டாக்ஸ் ரெஜிம் அவருக்கு பெனிஃபிஷியலா இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஆப்ஷன் கேட்பாங்க. எக்ஸிஸ்டிங் ரெஜிம் யூஸ் பண்றீங்களா இல்ல நியூ டாக்ஸ் ரெஜிம் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு. இந்த ஆப்ஷனை ஒவ்வொரு வருஷமும் நீங்க ரிட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேலரி பர்சன்ஸ், பிசினஸ் இன்கம் இல்லாதவங்க, இவங்க தான் ஒவ்வொரு பினான்சியல் இயரும் இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேலரிடு பர்சன்ஸ், பிசினஸ் இன்கம் இருக்கிறவங்க லைஃப் டைம்ல ஒரு தடவை தான் இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டாக்ஸ் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் 4 கேட்டகரியா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. டாக்ஸ் ரேட் 0% இருந்து 30% வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும். இந்த வருஷத்துக்கு உண்டான நியூ டாக்ஸ் ரெஜிம்ல எந்த டாக்ஸ் எக்ஸம்ஷனும் டிடக்ஷனும் அப்ளிகபிள் கிடையாது. ஸ்லாப் ரேட் பாத்தீங்கன்னா 7 கேட்டகரியா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. டாக்ஸ் ரேட் 0% இருந்து 30% வரைக்கும் அப்ளிகபிள் ஆகுது. இந்த வருஷத்துக்கு உண்டான புது டாக்ஸ் கால்குலேஷன் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் ஸ்கிரீன்ல தெரியுது. ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா டாக்ஸ் கால்குலேஷன் 7 சப்டிவிஷனா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. கூடவே
பழைய டாக்ஸ் கால்குலேஷனும் கம்பேரிஷனுக்காக கொடுத்திருக்கோம். அடுத்து நியூ டாக்ஸ் கால்குலேஷன் சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களுக்கும் இதே சேம் ஸ்லாப் ரேட்டு தான், 7 கேட்டகரி ஆஃப் டாக்ஸ் கால்குலேஷன் தான் இவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். பழைய டாக்ஸ் கால்குலேஷன் எடுக்கணும்னா அவங்களுக்கு லாஸ்ட் இயர் கால்குலேஷன் அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டாக்ஸ் கால்குலேஷன் ஃபார் சூப்பர் சீனியர் சிட்டிசன், அதாவது 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கும் எந்த ஏஜ் கண்டிஷனும் கிடையாது. புது டாக்ஸ் கால்குலேஷன் 7 சப்டிவிஷன் இதுதான் அப்ளிகபிள் ஆகும். அவங்க பழைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் போகணும்னா அது லாஸ்ட் இயர் ஸ்லாபே தான் அப்ளிகபிள் ஆகும். பழைய டாக்ஸ் கால்குலேஷன் ஆகட்டும், புது டாக்ஸ் கால்குலேஷன் ஆகட்டும், ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ் 4% டாக்ஸ் ரேட் மேல கால்குலேட் ஆகுது. ரிபேட் நியூ கால்குலேஷன் ஸ்லாப் ஆகட்டும், எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் கால்குலேஷன் ஸ்லாப் ஆகட்டும், உங்களோட டாக்ஸபிள் இன்கம் 5 lakhs கீழே இருந்துச்சுன்னா செக்ஷன் 87A அதன்படி உங்களுக்கு 12,500, அதாவது மேக்சிமம் அமௌண்ட் 12,500 வரைக்கும் நீங்க ரிபேட்டா எடுத்துக்கலாம். அதாவது அப் டு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. பழைய டாக்ஸ் கால்குலேஷனுக்கும் புதிய டாக்ஸ் கால்குலேஷனுக்கும் கம்பேர் பண்ணும்போது புது டாக்ஸ் ரெஜிம்ல டாக்ஸ் ரேட் கம்மியா இருக்கும். அதுக்காக அவசரப்பட்டு நியூ டாக்ஸ் ரெஜிமை செலக்ட் பண்ணாதீங்க. அதாவது புது டாக்ஸ் ரெஜிமை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் இயர் நீங்க கிளைம் பண்ணிட்டு இருந்த எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸ் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. நியூ டாக்ஸ் கால்குலேஷன்ல என்னென்ன எக்ஸம்ஷன் டிடக்ஷன் பண்ண முடியாது இத பத்தி பார்க்கலாம். லீவ் டிராவல் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், ரீலொகேஷன் அலவன்ஸ், children education allowance, daily expenses in the course of employment. Salaried persons and pensioner receive பண்ணிட்டு இருந்த 50,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் கிடையாது. அடுத்தது ஹவுசிங் லோன் வாங்கினதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்பீங்க. அந்த பேமெண்ட்டை டிடக்ஷன்ல கிளைம் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த டிடக்ஷன் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல கிளைம் பண்ண முடியாது. மோஸ்ட்லி எல்லா டாக்ஸ் பேருமே கிளைம் பண்ணக்கூடிய ஒரே எக்ஸம்ஷன் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் நாட் எலிஜிபிள் டு டிடக்ட் இன் த டாக்ஸ் ரிட்டர்ன். அடுத்தது ஹெல்பர் அலவன்ஸ், அதுவும் டிடக்ஷன்ல கிளைம் பண்ண முடியாது. இது போக ஸ்பெஷல் அலவன்சஸ் செக்ஷன் 10(14) கிளைம் பண்ணக்கூடிய எல்லா ஸ்பெஷல் அலவன்ஸும் கிளைம் பண்ண முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ். நம்ம பே பண்ணியிருக்கிற ப்ரொஃபஷனல் டாக்ஸ எக்ஸம்ஷன்ல காமிச்சிட்டு இருந்தோம், அதுவும் கிளைம் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் பேயர் கிளைம் பண்றதே 80 டிடக்ஷன்ஸ்ல தான். ஸோ 80C இருந்து 80E வரைக்கும் இருக்கிற டிடக்ஷன்ஸ் எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. நம்ம 80C இருந்து 80E வரைக்கும் இருக்கிற எல்லா டிடக்ஷனுமே கவர் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது 80CC(d)(2) இந்த செக்ஷன்ல மட்டும் நீங்க டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற செக்ஷன் தான் 80CC(d)(2). அத பத்தி இப்ப பார்க்கலாம். உங்க எம்ப்ளாயர் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இந்த ஸ்கீமுக்கு கீழே பேமெண்ட் பண்ணது எல்லாமே இதுல கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த பென்ஷன் ஸ்கீம் அமௌண்ட் 10% ஆஃப் எம்ப்ளாயீஸ் சேலரிக்கு அதிகமா இருக்கக்கூடாது. இங்க 10% சேலரி, அதாவது சேலரினா என்ன மீன் பண்றாங்கன்னா பேசிக் சேலரி பிளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ். என்ன நேயர்களே, பினான்சியல் இயர் 2020-21 இந்த வருடத்துக்கு உண்டான இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ் பத்தி பேசிக் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனி அடுத்த வீடியோஸ்ல இத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.